சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க போன் கொடுங்க, பிள்ளைக்கு போன் பண்ணணும். எதுக்கு? சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கேட்கணும்ல, போனை கொடுங்க. ஏமா ஈஸ்வரி அண்ணி தான் அங்க இருக்காங்கல்ல, பிள்ளைங்க எல்லாத்தையும் அவங்க பாத்துக்குவாங்க. இல்ல மாமா, ஒரு போலீஸ் எல்லாம் கூட்டி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஈஸ்வரி அக்காவை திரும்ப வீட்டுக்குள்ள போகாத மாதிரி செஞ்சுட்டாரு. அவங்களால பாத்துக்க முடியலன்னா இப்ப என்ன செய்யறது? அதுவும் நாங்க இல்லன்ற வன்மத்தெல்லாம் அவங்க அம்மா பிள்ளைங்க மேலதான் கொட்டுவாங்க. போனை கொடுங்க. ஏமா நீ பிள்ளைங்க கிட்ட பேச போய் அதை வச்சுக்கிட்டு அவர் நாம இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வால் பிடிச்ச மாதிரி நேரம் இங்க வந்துருவாரு. அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. ஐயா மாமா, உங்களுக்கு தாராவை பத்தி தெரியாதா? அது ஏதாவது கூட்டாளிட்ட பேசுற மாதிரி பேசி சமாளிச்சு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வச்சிரும். கொடுங்க. எப்படியா போங்க. அது உசாரது. அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி அக்கா சேஃபா இருக்காங்கன்னு தெரிஞ்சா நம்மளும் நிம்மதியா இருக்கலாம்ல. ஐயோ, என்ன யாரோ அது? என்னக்கா போலீஸ்? சார் என்ன சார் இங்க எதுக்கு வந்து? அந்த பயலை கடத்திட்டு வந்த 3 பேர் நீங்க தானா? யார் சார்? என்னப்பா உங்களுக்கு? இவங்க தான் உன் கூட்டாளியா? பயலை கடத்தி கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்களா? யார் சொன்னா? அதெல்லாம் இல்ல சார். நீங்க யாரும் சொல்ல வேணாம். நாங்களே கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொத்தா தூக்கிட்டு போறோம். யோ, உள்ள போய் பாருங்கயா. விளங்கம்மா. என்ன சார் நீங்க பாட்டுக்கு உள்ள போறியா? பொம்பளை ஆள் இருக்கிற வீடுங்க, எங்க பொருள்லாம் உள்ள கிடக்கு. நீங்க பாட்டுக்கு என்ன ஏதுன்னு கேட்காம போறீல. இருங்க சார். ஏமா, முதல்ல யார் நீங்களா? பல வருஷமா இங்க குடும்பம் நடத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. குணசேகரன் சார் வீட்டில் தானே இருக்கீங்க. அவர் வீடு மதுரையில் அந்த பக்கம். இங்கே வந்து நின்றுக்கிட்டு எவன் வீட்டையே உன் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? யோ, யார் வீடியாது? ஆர்மோ வீடு சார். அவருக்கே தெரியாமல் இங்கே இருக்காங்க. கேட்டேலம்மா, இதுக்கே உங்கள் மேலே கேஸை போட்டு உள்ளே உட்கார வைக்கணும். மரியாதையாக வழி விடு, இல்லை ஊரை கூட்டி சர்ச் பண்ணுவோம். அசிங்கமாயிரும் பார்த்துக்க. நகரமா. என்னப்பா, உன் பேர் தான் சித்தார்த்தனா? ஆமாம் சார். உமையாள் மேடத்தோட பையனா நீ? ஆமாம் சார். ம், வெளியில வா. போங்கய்யா. யோ, ஆளை கடத்திட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ண பாக்குறீங்களா? ஏய், இந்த பையனை வண்டியில் ஏத்துங்கயா. இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணீங்கயா. சார் இருங்க சார். எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணணும்? ஏமா, இவ்வளவு நேரம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இந்த பையனை கடத்தி வச்சிருக்கீங்க, கண்டுபிடிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதான் ஆக்ஷன் எடுக்கிறோம். யோ, என்னையா வாயை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இழுத்துட்டு போங்க வண்டிக்கு. தம்பி சார் நிறுத்துங்க சார். அந்த பையன் மேஜர். அவனை யாரும் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வரல. அவன் விருப்பப்படி கல்யாணம் பண்றதுக்காக அவன் இங்க கூட வந்திருக்கான். அப்படியா? ஏப்பா, நீ விருப்பப்பட்டப்பா வந்த? ஏய், கேக்குறாங்கல்ல, வாயை திறந்து பதில் சொல்லுடா. அமைதியா நின்னுட்டு இருக்க. மா, இருமா. நீ என்ன பயமுறுத்துற மாதிரி பேசுற? ஏன்பா, இவங்களாம் உன்னை கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது உண்மையா? என்னடா முழிக்கிற? அதெல்லாம் இல்லன்னு சொல்ல வேண்டியதா? மாதிரியா சும்மா இருடா. பேசிக்கிட்டு இருக்கல. நீ சொல்லுப்பா, கடத்தி கொண்டாந்தாங்களா? ஆமாம் சார். ஏய் பொறுக்கி. மா, என்ன விடுமா, விடுமா. சொல்லிக்கிட்டு இருக்கல. ஐயம்மா, விடு. சொல்றேன். வாயை திறந்து சொல்லு. என்னக்கா? மா, இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதான். யோ, பயலே சொல்லிட்டான். இழுத்துட்டு போங்க எல்லாரையும். சார் நாங்க வரோம்.
லேடிஸ்க்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்கள் வரோம். இங்க பாருப்பா, அவங்களெல்லாம் நாங்கள் கூட்டு போல. உங்க 3 பேர் மேல தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க உங்க எல்லாரையும் கூட்டு போய் விசாரிக்க வேண்டியது வரும். வாங்க போங்கய்யா, கூட்டு போயா. யோ என்ன வெடிக்க வாயா. பயப்படாதீங்க, வந்துருவோம்.